தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிறவர், எங்களுக்கு நன்மைகள் செய்கிறவர், நன்மைகளால் எங்களை திருப்தியாக்குகிறவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பாதைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உறுதிப்பட, கட்டப்பட, வேறொன்ற நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நமக்காய் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாதது என்று எதுவுமில்லை, அவருக்கு கடினம் என்று எதுவுமில்லை. அவர் தன்னுடைய சர்வ வல்லமையை நம் சார்பாக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆதி ஆகமத்தில் வேதம் நமக்கு போதிக்கிற ஒரு பிரதானமான காரியம் என்ன என்றால், ஆதி ஆகமம் முழுவதும் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் தன் சர்வ வல்லமையை நம்முடைய பிரயோஜனத்துக்காக பயன்படுத்த விருப்பமாக இருக்கிறார், பயன்படுத்துகிறார். அது அவருடைய சுபாவம், அது அவருடைய வழிமுறை. இதை நம்ம நல்லா இந்த சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து ஒரு அருமையான ஜெபம் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் டெய்லி உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, சபைக்காக ஜெபிக்க வேண்டும். அதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு காரியம். கவனிங்க. அதில் அவர் தேவன் நமக்கு ஞானம், வெளிச்சம், புத்தி, அறிவை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஒரு சில காரியங்களை அறிந்து கொண்டு அவைகளை பெற்று அனுபவிக்க நமக்கு ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. இயேசுவை உயிரோடு கூட எழுப்ப பிதாவானவர் என்ன வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமை நமக்காக, நம் சார்பாக செயல்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கு அந்த வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படும்படி கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளில் அந்த வல்லமையை கட்டவிழ்க்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்றத நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். எப்பொழுதுமே நல்லா இதை மைண்டில் பதிய வச்சுக்கணும். கர்த்தருடைய சர்வ வல்லமை நம் சார்பாக செயல்படும்படி ஆயத்தமான நிலைமையில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வியாதி இருக்குதா, அதை நீக்கும்படி கர்த்தருடைய சர்வ வல்லமை செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறதா, அது நீங்கும்படி கர்த்தருடைய வல்லமை செயல்படும். உங்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைத்தின் காரியத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, மனசில் சமாதானம் இல்லை, என்ன பிரச்சனையாக இருக்கட்டுங்க, அந்த பிரச்சனையை தீர்க்க கர்த்தருடைய சர்வ வல்லமை ஆயத்தமாக, ரெடியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பெற்று எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் அந்த ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். என்றைக்குமே நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க, அப்படி பேசாதீங்க. ரைட்? உங்களை படைத்த தேவன் உங்களை இறுதி வரை தாங்குவார், ஆதரிப்பார். தாயின் கர்ப்பத்திலேருந்து அவர் தான் ஆதரித்து வருகிறார். முடி நரைச்சி நீங்கள் மரித்து பரலோகம் போகும் வரையும் உங்களை ஆதரிப்பார். ரைட்? நானே படைத்தேன், நானே ஆதரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் என்றைக்குமே எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு பேசாதீங்க, உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னும் பேசாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய சர்வ வல்லமையை உங்களுக்காக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மெசேஜுக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் நம்ம ஊழியத்தோட
பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். வேதம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? நீங்கள் 10 ரூபா விதைச்சிங்கன்னா 10 ரூபாவுக்கு கர்த்தர் திரும்ப கொடுப்பாரா? அப்படி கிடையாது. அது ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவனுக்கு திருப்ப கொடுப்பார் அப்படின்னு வேதம் போதிக்குது. ஆனால் கவனிங்க, நீங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கும்போது, கர்த்தருடைய காரியங்களை விதைக்கும்போது, நீங்கள் எவ்வளோ விதைச்சிங்களோ அவ்வளோ திரும்ப வர்றது கிடையாது. கர்த்தர் அதை பல மடங்காக பெருக்கி 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக பெருக்கி உங்களுக்கு அறுவடையை கொண்டு வருகிறார். அதனால் தான் வேதம் எப்படி சொல்லுகிறது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காணிக்கை நிமித்தம், நீங்கள் கொடுக்குற இந்த காணிக்கை நிமித்தம் ஒரு பெரிய அறுவடையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, காணிக்கை கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. தாப்பனை, இவங்களுடைய வாழ்க்கையில் பணத்தின் காரியத்தில் பெரிய அறுவடையை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்வில் நன்மை, ஆசீர்வாதம், தயவு, இப்படி ஒரு மாபெரும் அறுவடையை நீங்கள் கட்டவிழ்த்து விட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, உம்முடைய பலன் அவருடைய தொழில், அவருடைய வேலையில் வெளிப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த பல வாரங்களாக இதை பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், ரைட்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறார். அதை கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன நோக்கத்தோடு, எதை நிறைவேற்றும்படி கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? அதான் கேள்வி, ரைட்? அந்த கேள்விக்கு பதிலை தான் கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல்ல இந்த வசனங்களை வாசிச்சுட்டு மறுபடியும் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தியானிக்க போகிறோம். 19ஆம் வசனம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக விசுவாசத்தில், அதாவது இயேசு மீது வைக்கும் விசுவாசத்தில் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், அதாவது ஆசிரியராய், போதகராய் இருந்தது. விசுவாசம், இயேசுவின் மீது வைக்கும் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. ரைட், பாருங்கள். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, நீதியானது, நல்லது, நன்மையானது. ஆனால் மனிதன் பலவீனம் உள்ளவனாக இருந்தான். மனிதனுக்குள்ளே பாவ சுபாவம் இருந்தது. அதனால் அவன் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடிச்சு அவனால் நீதிமான் ஆக முடியாது. ரைட்? நியாயப்பிரமாணத்தில் கோளாறு கிடையாது, மனுஷனுக்குள்ளே கோளாறு இருந்துச்சு. அதனால் மனுஷனால் தன்னுடைய சொந்த கிரியைகள்னால் ரட்சிப்படைய முடியாது. சொந்த கிரியைகள்னால் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக நிற்க முடியாது. ஏன்னா அவனால் முழுமையாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது இல்லையா? அதனால தான் இயேசு அனுப்பப்பட்டார். இப்போ இயேசு தேவகுமாரனாக, மெசியாவாக, தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றி சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு ரட்சிப்பை ஒரு பக்கம் உண்டு பண்ணியிருக்கிறாரு.
இன்னொரு பக்கம் நமக்கு நீதிமான்ற ஸ்தானத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு மனிதன் நீதிமானாக வேண்டுமென்றால் அந்த மனுஷன் வந்து இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் மூலமாக நீதிமானாக மாறுகிறான். ஹல்லேலூயா. தன்னுடைய கிரியைகள்னால் இப்போ நீதிமான ஆகிறதில்ல, கர்த்தர் மீது வைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக கருதப்படுகிறான். இதைத்தான் இங்கே போதனை. ஹல்லேலூயா. அதில் நடுவில் ஒரு குறிப்பான கேள்வி கேட்கிறார் பாருங்க. வாக்கு தத்தத்திற்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் விரோதம் இருக்குதா? ரைட், ரெண்டையுமே கொடுத்த தேவன் தான். இந்த கேள்வியை நம்ம இப்படி கூட கேட்கலாம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் விரோதம் இருக்குதா? இல்லை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த வெவ்வேறு காலகட்டங்கள் டிஸ்பென்சேஷன்ஸுக்கு மத்தியிலே விரோதம் இருக்குதா? அப்படி விரோதம் கிடையாது. கொடுத்தது ஒரே கர்த்தர், ஒரே கர்த்தருடைய மனதிலிருந்து இந்த தேவ வார்த்தை முழுவதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதில் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. நம்ம அதை தேவன்கிட்டருந்து ஞானத்தை பெற்று சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் இந்த போதனைகள்லாம். கவனிங்க, நம்ம இந்த நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, இந்த நியாயப்பிரமாணம் எப்படி இன்றைக்கு நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிறது, எப்படி நமக்கு உபாத்தியாக ஒரு ஸ்கூல் டீச்சராக ஸ்கூல் மாஸ்டராக எப்படி அது வேலை பார்க்குது அப்படின்றத தான் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம், தேவன் பைபிள் மூலமாக கொடுத்த ஒரு மாபெரும் வெளிப்பாடு என்னென்னா, ஒரே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அந்த காலத்தில் பாருங்கள், மக்கள்லாம் பாருங்கள், பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தெய்வம். அந்த தெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மட்டும்தான் வல்லமை இருக்கும். ஆனால் பைபிள் தான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. சர்வ வல்லமையுள்ள ஒரே கர்த்தர். இந்த ஒரே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். சகல காரியங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதித்தது. ரைட், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஒரே கர்த்தர் தான் சர்வ வல்லவராக இருக்கிறது மட்டுமல்ல, வானத்தையும் பூமியும் படைத்தவர், பூமியில் உள்ள ஜீவ ராசிகளை எல்லாம் படைத்தவர், மனிதனையும் அவர் தான் படைத்தார். அதனால் பாருங்கள், இவர் ஏதோ ஒரு கோத்திரத்துக்கோ இல்லை ஒரு மொழிக்கோ இல்லை ஒரு இனத்துக்கோ இல்லை ஒரு ஜாதிக்கோ இல்லை ஒரு தொழிலுக்கோ தெய்வம் இல்லை. இவர் வந்து மனுக்குலம் முழுவதற்கும் மாம்சமான யாவருக்கும் தேவன். ஏன்னா இவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தார், இவர் தான் மனுக்குலத்தை படைத்தார். அதனால் இவர் வந்து மனுக்குலம் முழுவதற்கும் மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் மட்டும்தான் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், அவங்க வழிபட்ட தெய்வங்களாலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு கோத்திரத்துக்கு தெய்வம் இருக்குது, உள்ள தேசத்துக்கு தெய்வம் இருக்குது. ரைட், இப்போ எகிப்தில் இருக்கிற தெய்வம் வந்து கிரேக்க தேசத்தில் வழிபட மாட்டாங்க. கிரேக்க தேசத்தில் இருக்கிறத ரோமானியர்கள் வழிபட மாட்டாங்க. ரோமானியர்கள் வழிபடுறத பாபிலோனியர்கள் வழிபட மாட்டாங்க. புரியுதா? ரைட். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் உருவாக்கிய தேவன், இவர்கள் எல்லாரையும் உருவாக்கிய தேவனுக்கு வந்து எல்லாருமேலேயும் அதிகாரம் இருக்குது. அதனால் அவர் வந்து எல்லாருக்கும் பொதுவாக சட்டத்தை கொடுக்க முடியும், கொடுத்துருக்கிறார். அதனால தான் பைபிளுக்கு வந்து பாருங்கள், மக்கள் விரும்புகிறாங்களோ இல்லையோ, அந்த பைபிளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து எல்லாருக்கு மீதும் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. எல்லாருடைய மனசாட்சியும் அந்த வசனத்துக்கு சாட்சி கொடுக்கும், அதில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு சாட்சி கொடுக்கும். ஏன்னா அந்த வசனத்தை கொடுத்தவர் தான் எல்லா மனுஷர்களையும் தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரியா? அப்போ இவர் ஒருத்தருக்கு தான் எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொடுக்கும் அதிகாரம் இருக்குது. அதுதான் பைபிள். எல்லாருக்கும், எல்லா மனுக்குலம் முழுவதுக்கும் பொதுவான தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய போதனைகள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த வசனத்தின்படி தேவன் உலகம் முழுவதையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கிறார். இப்போ நம்ம ஊரில் கோர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தேசத்தின் சட்டத்தின் பிரகாரம் நம்மளுடைய இந்தியன் லா இருக்குது இல்லையா, அதன் அடிப்படையில் தேசத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் அதே சட்டத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பாங்க.
ரைட். நீதிபதிகள் வேறு இருப்பாங்க, அவங்களுடைய அதிகாரங்கள் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் அவங்க பயன்படுத்துகிற சட்டம் வந்து அதே ஒரே சட்டம் தான், ரைட். இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு நம்முடைய தேசத்து சட்டம், ரைட். அப்போது அந்த மாதிரி இப்போ கர்த்தர் வந்து உலகம் முழுவதற்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். அவரை வழிபடாத ஜனங்கள் மேலே கூட அவர் தான் நியாயாதிபதியாக இருக்கிறார். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் நியாயாதிபதி கிடையாது, இல்லை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மட்டும் அவர் நியாயாதிபதி கிடையாது. அவரை வழிபடாத மக்களுக்கு கூட அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். பூமி முழுவதற்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம், ரைட். அல்லேலூயா. அவர் பயன்படுத்துகிற ஸ்டாண்டர்ட் என்ன, அவர் பயன்படுத்துகிற அந்த சட்டம் என்ன? பைபிள், ரைட். அந்த பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவைகளை பயன்படுத்தி தான் அவர் வந்து நியாயம் விசாரிக்கிறார், ரைட். சரி, இந்த காரியங்களை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்த மனுஷனாலையும் அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் கர்த்தர் முன்பாக நீதிமானாக நிற்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தவறாங்க. அதனால் மனுஷனுக்கு வந்து இரட்சகர் தேவை. அதனால தான் இவ்வளவுத்தையும் பார்த்தோம். பைபிள் இதெல்லாம் போதிக்குது, ரைட். எவனும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதுன்றதையும் போதிக்குது. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே இரட்சகர் தேவை. ஏன்னா எல்லா மனுஷனுமே தவறி இருக்கிறான், எல்லா மனுஷனுமே பாவம் பண்ணியிருக்கிறான். ராஜாவும் பாவம் பண்ணியிருக்கிறான், ரைட். ரோட்டில் கிடக்கிற பிச்சைக்காரனும் பாவம் பண்ணியிருக்கிறான், படித்த மேதாவிகளும் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்காதவங்களும் பாவம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட். பெரிய சயின்டிஸ்ட்டும் பாவம் பண்ணியிருக்கிறான், வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவனும் பாவம் பண்ணியிருக்கிறான், அரசாங்கத்தில் இருக்கிறவனும் பாவம் பண்ணியிருக்கிறான், ரைட். ஊழியம் பார்க்குறவங்க கூட பாவம் பண்ணியிருக்கிறாங்க, ரைட். அல்லேலூயா. இப்படி பாருங்கள், மனுஷர்கள் எல்லாருமே பாவம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? பாவம் பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்போ எல்லாருக்குமே இரட்சகர் தேவை. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒரே ஒரு இரட்சகரை நியமித்திருக்கிறார். சொல்லுங்கள், ஒரே ஒரு இரட்சகர். பல இரட்சகர்கள்லாம் கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒருவர். அந்த ஒரு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், பைபிள். அந்த தேவன் தான் சர்வலோகத்துக்கும் நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த தேவ வார்த்தையின்படி பைபிளின்படி நியாயந்திருக்கிறார். அவர் வந்து ஒரே ஒரு இரட்சகரை தான் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த இரட்சகரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக பிதாவை அணுகும்போது தான் ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த இரட்சகரை விட்டுட்டு வேறு பாதையில் பிதாட்ட போக முடியாது. ஏன்னா கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரே ஒரு இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஒரே ஒரு இரட்சகர். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி பேசின மெசேஜஸை நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருந்தீங்க, இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த மெசேஜஸையும் கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுவை அப்போஸ்தலர்லாம் போதிச்சுட்டு வராங்க. அப்போ போதிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து இயேசுவின் மூலமாக உயிர்த்தெழுதலை போதிச்சதுனால இந்த ஆசாரியர்களும் அவங்க கூட இருந்த சதுசேயர்களும் சேர்ந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், விசாரிக்கிறாங்க, ரைட். நீ எப்படி இவங்களை குணமாக்கின? அவங்க வந்து ஒன்றும் கெட்டதெல்லாம் ஒன்றும் செய்யலை, ஒரு மனுஷனை குணமாக்கி இருக்கிறாங்க, இயேசுவை போதிச்சாங்க. இவ்வளோ தான் அவங்க செஞ்சது. அவங்க ஒன்றும் உங்கள் குற்ற கிரிமினல்ஸ் கிடையாது. அப்போ அவங்கள விசாரிக்கும்போது பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நல்லா அற்புதமாக பதில் சொல்கிறாரு, ரைட். அப்படி சொல்லிட்டு வரும்போது பாருங்கள், 8ஆம் வசனத்துலேருந்தே வாசிப்பான், எல்லாம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியில் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாக இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து, அவங்க ஒன்றும் அந்த மனுஷனுக்கு கெடுதல் செய்யலை, அவனை ஒன்றும் ஏமாத்தலை, முடவனாக இருந்தவனை நடக்க வச்சுருக்கிறாங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி, ரைட். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? உபகாரம் தான் பண்ணியிருக்கிறாங்க, உபத்திரவம் பண்ணல. ஆனாலும் அவங்கள என்னமோ கிரிமினல் மாதிரி நிற்க வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க, ரைட். உபகாரத்தை குறித்து, எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும்
தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. எவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு பாருங்க. அல்லேலூயா. வீடு கட்டுறவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி, சொல்லுங்கள், அவராலே அன்றி, இதுதான் பாயிண்ட், ரைட்? இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ரட்சிப்புக்கென்று ஒரே ஒரு இரட்சகரை நியமித்திருக்கிறார். இயேசுவாலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாருங்கள், நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? வானத்தின் கீழே தானே இருக்கிறோம், ரைட்? நம்மளாம் மனுஷர்கள் தானே. மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இப்போ பாருங்கள், நம்மளாம் ஒரு ரட்சகர்லாம் உருவாக்க முடியாது, ரைட்? நம்மளோட சொல்யூஷன்லாம் இதுக்கு ஒர்க் ஆகாது. மனுஷன் பலகாலமாக பலவிதமான காரியங்களை இதுக்கு ஒரு பாவத்துக்கு பரிகாரமாக பதிலாக உருவாக்கி முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கிறான். எதுவுமே அவனுக்கு உதவி பண்ணது கிடையாது. ஏன்னா எதுக்குமே அவனை ரட்சிக்க வல்லமை கிடையாது. பாருங்கள், மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். கர்த்தர் கொடுத்த வழியை பிடிச்சிக்கிட்டால் மட்டுமே அவனால் ரட்சிக்கப்பட முடியும். வேறு வழியே கிடையாது, ரைட்? மனுஷனுக்கு ஏன் ரட்சகர் தேவைன்னா அவனால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. he is incapable of saving himself. இதை பைபிளில் ஒரு உதாரணமாக எனக்கு ஆவியானவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எனக்குள்ளே உயிர்ப்பித்து கொடுத்தார். அதை நான் இப்போ அடிக்கடி தியானிப்பேன். அதை குறித்து வாசிப்பேன், அதை குறித்து தியானிப்பேன். அது 1-2 டைம் போதிக்க கூட செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக போதிச்சதில்லை, பட் ஆனால் ஓரளவுக்கு, ரைட்? அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், மனுஷனால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. நான் எனக்கு ரட்சகனாக இருக்க முடியாது. என்னையே என்னால் ரட்சிக்க முடியாது. அப்போ மற்றவங்கள ரட்சிக்கிறதுலாம் நடக்காத காரியம். பாருங்கள், இந்த ரட்சகர் மெஸ்ஸியான்ற இந்த வார்த்தைகளை இன்றைக்கி பழக்க வழக்கத்தில் நம்ம கொஞ்சம் ஓவராக ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பழகிட்டோம், ரைட்? கொஞ்சம் லூஸாக எல்லாத்துக்கும் எதுக்குனாலும் ரட்சகர். ஒரு 4 பேரை ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்ற ரட்சகர், ரைட்? அவங்க செஞ்சது நல்ல காரியம்தான், அதை ஒன்றும் குறை சொல்ல வரல. ஆனால் சொல்கிறேன், ரைட்? ரட்சகர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டா அந்த ஊருக்கு அவர் மெஸ்ஸியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. கேட்டுருக்குறீங்களா, ரைட்? ஏதோ ஒரு கூட்டத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஏதோ ஒரு 4 நல்லது செஞ்சுட்டா உடனே அந்த ஊருக்கு அந்த கூட்டத்துக்கு இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா, இப்படி யாரனாலும் எவரனாலும் பாருங்கள் ரட்சகர் மெஸ்ஸியான்னு சொல்லி அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அர்த்தத்தை அந்த 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 முதன்மையை மேன்மையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, ரைட்? யாருனாலும்லாம் ரட்சகர் ஆக முடியாது. மனு குலத்தை மீட்டெடுக்கிற ரட்சகராக எல்லாருனாலையெல்லாம் முடியாது. இன்ஃபேக்ட் வேறு யாராலையும் முடியாது, இயேசுவால் மட்டும்தான் முடியும். மெஸ்ஸியான்றது 1008 பேர்லாம் கிடையாது. ஒரே ஒரு மெஸ்ஸியா தான், இயேசு கிறிஸ்து. புரியுதா? அல்லேலூயா. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஆதியாகமத்துக்கு போகலாம். நான் இந்த காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம். இதுக்கு ஆக்சுவலாக முந்தின அதிகாரத்துலேருந்தே கொஞ்சம் கூட வாசிப்போம். 7ல் ஒரு 8 ஜீசஸ் 18லேருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 7:18. ஏன்னா இதை வாசித்தா தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்றது கொஞ்சம் வழங்கும். அதுக்காகத்தான் இங்கே ஆரம்பிக்கிறேன். 7:18. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. பாருங்கள், இன்றைக்கெலாம் நம்ம மொட்டி அளவுக்கு தண்ணி வந்துட்டாலே ஓடுறோம், ரைட்? ஃபஸ்ட் ஃப்ளோர் கவர் பண்ணிட்டாலே அவ்வளோதான், போச்சு, உலகம் அழிஞ்சிருச்சுன்ற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா, ரைட்? ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம சென்னையில் வெள்ளம் வந்தப்பெல்லாம் எல்லோரும் மாடியில் போய் ஏறி உக்காந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக வெள்ளம் வந்துச்சு, ரைட்? இந்த வெள்ளத்து கூட அதெல்லாம் கம்பேர் பண்ணால் அது ஒன்றுமே கிடையாது.
இங்கே வந்து ஒரு ஃப்ளோரெல்லாம் கவர் பண்ணல. உலகத்தில் இருக்கிற இந்த மலைகள் இருக்குது பாருங்கள், ரைட், ஹில்ஸ், பர்வதங்கள், மலைகள், இந்த பர்வதங்களை கூட மூடுற அளவுக்கு வந்து தண்ணி நிரம்பிச்சு, ரைட். இப்போ நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே 15 கியூபிட்னால் 20லேருந்து 25 அடி வரைக்கும் பொதுவாக இப்போ எல்லோரும் சொல்கிற அந்த அளவு. ஒரு கியூபிட்டை வந்து ஒரு சிலர் வந்து 1.5 அடின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து அது 3-4 அடி கூட இருக்குன்றாங்க. ஏன்னா பழங்காலத்தில் அவங்க என்ன மைண்டில் என்ன அளவு யூஸ் பண்ணாங்கன்றது வந்து மாறுச்சு, காலங்காலமாக மாறுச்சு. ஆதி ஆமத்தில் இருக்கிறப்ப என்ன மெஷர் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது வந்து கிரேக்க காலங்களில், எபிரேயர் காலங்களில், ரோமர் காலங்களில் இப்படிலாம் மாறுச்சு. அந்த அதே கியூபிட்ன்ற அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க நிர்ணயித்த அந்த அளவு இப்போ வந்து மாறிக்கிட்டே இருந்ததுனால நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக எல்லோரும் ஒத்துக்கிறது வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 அடின்னு சொல்கிறாங்க ஒரு கியூபிட், ரைட். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு மேலே, ரைட், இருக்கிறதே பெரிய பர்வதம் அதுதானே, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 22-25 அடிக்கு தண்ணி நிற்கிது, ரைட். பர்வதங்களை கூட உங்களால் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து மேற்கொண்டது, ரைட். வாசிப்போம். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமி மேல் உறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமி மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. கர்த்தர் ஒரே பாயிண்ட்டாக திரும்ப வேறு மாதிரி சொல்கிறார் இல்லையா? ஏன் சொல்கிறாருன்னா, இது நம்மளுக்கு மைண்டில் பதியணுன்றதுக்காக. அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்றது நல்லா திட்டவட்டமாக சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்ம மனசில் பதியணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி வேறு விதத்தில் திரும்ப சொல்கிறார். 23ஆம் வசனத்தை கவனிங்க. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து, ரைட். இது 3ஆவது தடவை 3 வசனத்தில், ரைட். அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. கவனிங்க, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாள்னால் 5 மாதங்க. 5 மாதம் அந்த பேழைக்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க, ரைட். சுற்றி முற்றி வெறும் தண்ணி தான் இருக்குது, ரைட். எந்த அளவுக்கு தண்ணினா பர்வதங்கள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் சமுத்திரத்தில் கப்பலில் போனால் கூட அந்த சுற்றி இருக்கிற அந்த நகரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், மலைகள்லாம் தெரியும், ரைட். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். ஆனால் இப்போ உங்கள் பேழையில் இருக்கும்போது எதுவுமே தெரியல, வெறும் தண்ணி தான், எங்கே பார்த்தாலும் தண்ணி. ஏன்னா பர்வதங்கள் கூட மூடப்பட்டு இருந்துச்சு. பர்வதங்களே மூடப்பட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் வேறு என்னத்தை பார்க்க முடியும்? அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, ரைட். அவங்களால பார்க்க முடிஞ்சதெல்லாம் தண்ணி, மேகம், வானத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். பூமியில் வேறு யாரும் உயிரோடு இல்லை, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. என்ன ஒரு ஃபீலிங் இருந்திருக்குறோம் அவங்களுக்கு, ரைட். சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க நார்மல் லைஃபுக்கு திரும்பணும்னா அவங்களால முடியுமா? அவங்களுடைய சொந்த பலத்தினால் முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல அவங்க என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்கள். இந்த நிலைமையை மாற்றுறதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியும்? வேதம் போதிக்குது. இந்த வெள்ளம் வந்தப்போ பரலோகத்தில் இருக்கிற பலகணிகளை கர்த்தர் திறந்து விட்டுருக்கிறார், ரைட். வானத்துலேருந்து மழை கொட்டிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, பூமியில் ஆழத்தில் இருக்கிற அந்த ஃபவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, நீர் விட்டுருக்கலாம், அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறார். அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. மேலே இருந்து தண்ணி, கீழே இருந்து தண்ணி, எல்லா சைட்லேருந்தும் தண்ணி, மழை கொட்டிகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இவனால் எப்படி நிப்பாட்ட முடியும்? ஏற்கனவே இருக்கிற தண்ணியை இவனால் எப்படி வத்த பண்ண முடியும்? இதெல்லாம் வத்துற மாதிரி இருக்கிற தண்ணியாக இது? நம்ம ஊரில் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் நல்லா மழை பெஞ்சாலே, ரைட், வத்துறதுக்கு 4 நாள் ஆகுது இல்லையா, நல்லா முழுசாக ட்ரை ஆகிறதுக்கு. அடுத்த நாள் காலையெல்லாம் பார்த்தோம்னா அங்கங்கே தண்ணி தேங்கி கிடக்குது, ரோட்டில் குழி விழுந்துருக்குது, அப்படி இப்படின்னு பல பிரச்சனை இருக்குது இல்லையா, ரைட். ஒரு 4 மணி நேரம் மழை பெஞ்சாலே. இது வந்து அவ்வளோ நாள் மழை பெஞ்சிருக்கு, 40 நாள் தொடர்ந்து.
அதுவும் வெறுமனை அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மழை இல்லை. இந்த மழை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த வெள்ளம் வந்து டிஃப்ரெண்ட். வானத்திலிருந்து கர்த்தர் மதகுகளை திறந்து விட்டுருக்கிறார். கொட்டுது. ரைட். பூமியில் இருக்கிற ஆழங்கள் இருக்கிற ஊற்றுக்களை திறந்து விட்டுருக்கிறார். அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்குது. இப்போ இது நிப்பாட்டப்படணும்னா, மழை இந்த தண்ணி தேங்கணும்னா முதல்ல வானத்தில் இருக்கிற அந்த பலகணிகளை மூடணும். அந்த பூமியில் இருக்கிற அந்த ஆழத்தில், பூமியின் ஆழத்தில் இருக்கிற அந்த கடலின் ஆழங்களில் இருக்கிற அந்த இதில் அப்படின்னா நீரூற்றுக்களை மூடணும். இதெல்லாம் இவங்களால முடியுமா? நோவாலால முடியுமா? அது எங்கே இருக்குன்னு தெரியுமா? வானத்துக்கு எப்படி போய் அங்கே போய் மதகளை இவர் எப்படி மூடுவார்? இல்லை பூமியின் ஆழத்தில் போய் அங்கே இருக்கிற ஊற்றுக்களை இவர் எப்படி மூடுவார்? இவரால் மலையை தடுத்து நிறுத்த முடியுமா? ரைட். இவரால் பூமியை காய வைக்க முடியுமா? என்ன பண்ண போகிறாரு? ஒன்றுமே செய்ய முடியாது. டோட்டலி ஹெல்ப்லெஸ் டு டெலிவர் ஹிம்செல்ஃப். இதுதான் மனுஷனுடைய ஆக்சுவல் சிச்சுவேஷன். உண்மையிலேயே இதுதான் மனுஷனுடைய ஆக்சுவல் சிச்சுவேஷன். பாவத்தை பொறுத்த வரைக்கும் பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை, இந்த மீட்பு, இவைகளை குறித்து மனுஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய சொந்த பலத்தினால் எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ பிசாசு கூட மனுஷனால் யுத்தம் பண்ண முடியுமா? பிசாசின் ராஜ்யத்திலேருந்து தன்னைத்தானே விடுவித்து கொள்ள முடியுமா? முடியாது. எப்படி முடியும்? ஆனால் போய் ராக்கெட் விட முடியுமா பிசாசு மேலே? ரைட். பீரங்கி வச்சு விட முடியுமா? யுத்தம் பண்ண முடியுமா? ரைட். உண்ணாவிரதம் இருந்தால் பிசாசு மனசு இறங்குவானா? ரைட். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருக்கும்போது நம்ம ஊரில் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உண்ணாவிரத போராட்டம்லாம் பண்ணுவாங்க. ரைட். நீங்கள் உண்ணாவிரதம் இருந்து பிசாசை வரட்ட முடியுமா? முடியாது. நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ பாவம் அப்படின்ட்டு அவன் கிளம்புவானா? உங்களை விட்டுருவானா? மாட்டான். ரைட். நீங்கள் 4 நாள் சாப்பிடாமல் இருந்தால் உடனே அவன் விட்டுருவானா? இல்லை நீங்கள் கோஷம் போட்டால் அவங்கள விட்டுருவானா? இல்லை நீங்கள் சட்டம் போட்டால் அவங்கள விட்டுருவானா? ரைட். கடைசி வரை உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னால் விட்டுருவானா? சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் போனால் விட்டுருவானா? எல்லோரும் மீடியாவில் எல்லாம் திட்டுறாங்க, கண்ட மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா பிசாசு விட்டுருவானா அவங்கள? என்ன பண்ணி உங்களால் தப்பிக்க முடியும்? முடியவே முடியாது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், அந்த பிசாசின் ராஜ்யத்திலேருந்து மக்களை வெளியில் கொண்டு வரணும்னா அது நம்மளால் முடியாது. நம்மளால் தனியாக வெளியே போகவும் முடியாது, மற்றவங்கள வெளில கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே பாவம் செஞ்சதுனால எல்லாருமே அந்த பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். புரியுதா? அப்போ நமக்கு மீட்பர்னு ஒருத்தர் வரணும்னா இந்த ராஜ்யத்துக்குள்ளேருந்து வெளியில் இருந்தால் வரணும். இந்த மனு குலத்துக்குள்ளேருந்து சாதாரண மனுஷனுக்குள்ளேருந்து வர முடியாது. பரலோகத்திலேருந்து தேவன் தான் வரணும். அதனால தான் இயேசு வந்தார், மனிதனாக வந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். இங்கே பாருங்களேன், இப்போ நோவா வந்து என்ன பண்ண முடியும்? கர்த்தர் தன்னை இப்போ நினச்சி ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு நம்ப முடியும். அது ஒன்று தான் அவனால் செய்ய முடியும் இல்லையா? வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ரைட். ஆனால் கர்த்தர் பாருங்கள் நல்லவர். ரைட். நோவாவை கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் போதிக்கிறது. வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். இது நோவாவால் முடியுமா? முடியாது. கர்த்தர் தான் காற்று அனுப்பணும். ரைட். கர்த்தர் காற்று அனுப்பி வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ரைட். அது மட்டும் இல்லை, ஆழத்தில் போய் ரைட் கடல், ஆறு, பூமிக்கு அடியில் இருக்க இந்த ஊற்றுக்கண்களெல்லாம் கர்த்தர் மூடினார். ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன. எல்லாத்தையும் கர்த்தர் அடைச்சார். வானத்தில் இருக்கிற மதகுகளை அடைச்சார், ஆழத்தில் இருக்கிற ஊற்றுக்கண்களை மூடினார். ரைட். அதனால் பாருங்கள், வானத்திலிருந்து மழையும் பாருங்கள் நின்று போச்சு, அதையும் நிப்பாட்டினார். இங்கிலீஷில் நல்ல வார்த்தை பயன் பண்ணியிருப்பாங்க, ரெஸ்ட்ரெயின்டு ரெயின். ரைட். கர்த்தர் வந்து நிறுத்தினார் மழையை, வானத்தில் இருந்து மழையை. ரைட். மூன்றாவது பாருங்கள், இதெல்லாம் செஞ்சதுனால தான் ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. ரைட். நீங்கள் இந்த சாப்டர் முழுசாக படித்து பாருங்கள். அவங்க ஆக்சுவலாக பேழையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. இந்த 5 மாதம் வந்து
இந்த 5 மாதத்தில் வற்ற ஆரம்பித்த தண்ணி அதுக்கப்புறம் முழுசாக ட்ரை ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 7 மாதம். இந்த டோட்டல் அந்த மழை ஆரம்பித்ததுலேருந்து ரைட் அவங்க இந்த கால் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க இல்லையா, நோவாவும் அவங்க குடும்பமாக, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 வருஷம், 1 இயர். ஹல்லேலூயா. புரியுதா? சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நோவாவுக்கு நல்லா விளங்குச்சு பாருங்கள். கர்த்தர் நம்ம நினைக்காம இருந்தால் நம்ம நாசமாக போயிருப்போம்னு அவனுக்கு தெரியும், அழிஞ்சு போயிருப்போம்னு தெரியும். அதனால தான் பார்த்திங்கன்னா நோவா வெளியில் வந்த உடனே நைட் பேழையிலேருந்து வெளியில் வந்த உடனே 20ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிப்பீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் அவர் செய்த உபகாரத்தை நினைத்து அவர் கொடுத்த இந்த மீட்பை நினைவு கூர்ந்து நன்றியோடு கர்த்தருக்கு தகன பலி செலுத்துகிறான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியுது, கர்த்தனை என்னை நினச்சி பார்த்து எனக்கு உதவி பண்ணலைன்னா என்னால் வெளியில் வந்திருக்கவே முடியாது, நானும் அழிஞ்சிருப்பேன். கர்த்தர் என்னை நினைத்து என்னை மீட்டார், என் குடும்பத்தை மீட்டார் அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரியுது. பாருங்கள், இதே போல தான் ரோமரில் ஒரு வசனம் இருக்குது ரட்சிப்பை குறித்து. அதை கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் போங்க. ரோமர் 10 இங்கே பார்த்தோம்னா கர்த்தர் கேட்குறார். இப்போ இங்கே நோவாவால் வானத்தில் ஏறி போய் மதகுகளை மூட முடியுமா? மூட முடியாது, வாய்ப்பே கிடையாது. இல்லை, ஆழத்துக்குள்ளே போய் ஊற்றுக்கண்களை அடைக்க முடியுமா? அவராலையும் முடியாது. அது யார் செய்யணும்? கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும்ல. அதே மாதிரி தான் இந்த ரட்சிப்பை குறித்தும் பாருங்கள். இதை பாருங்களேன், 6ஆம் வசனத்தை கவனிங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? நம்மளால் பரலோகத்துக்கு ஏறி போய் இயேசுவை கீழே கொண்டு வர முடியுமா? இரட்சகரை கீழே கொண்டு வர முடியுமா? மெசியாவை கீழே கொண்டு வர முடியுமா? முடியாது. இல்லை, ஹல்லேலூயா. நம்மளால் சொந்தமாக ரட்சிப்பை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. பரலோகத்துக்கு ஏறி போய் கிறிஸ்துவை கீழே கொண்டு வர முடியுமா? முடியாது. 7ஆம் வசனத்தை கவனிங்க. அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார்? நம்மளால் முடியுமா? பாதாளத்துக்குள்ளே இறங்கி போக முடியுமா? செத்து கீழே போகலாம், ஆனால் போயிட்டு வெளில வர முடியுமா? முடியாது. மற்றவங்கள வெளியில் கொண்டு வர முடியுமா? அதுவும் முடியாது. ரைட்? இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எடுத்து வெளியில் கொண்டு வர முடியுமா நம்மளால்? அதெல்லாம் நம்ம பண்ணுற காரியமா? முடியாது. பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த பிதா தான் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இயேசுவை இந்த பூமிக்கு ஒரு பிள்ளையாக மனிதனாக அனுப்பிச்சு வச்சார் இல்லையா? அதே கர்த்தர் தான் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி மரித்த இயேசுவை உயிரோடு கூட எழுப்பினார். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்க. நம்முடைய ரட்சிப்புக்கு தேவையான சகலத்தையும் கர்த்தர் செய்தார். அவர் உண்டு பண்ணின ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வேலை. அவர் உண்டு பண்ணின ரட்சிப்பின் மூலமாக மட்டுமே மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு. நம்மளா ஒரு காரியத்தை யோசிச்சு இது வந்து ரட்சிப்பின் முறைன்னு சொன்னால் அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஏற்படுத்தின வழியில் நீங்கள் அவர்கிட்ட வரணும். நீங்களாம் ஒன்று யோசிக்கிறதுக்கெலாம் இடம் கிடையாது. அங்கே வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் தாங்க நம்மள்கிட்ட கணக்கு கேட்க போகிறாரு. அவர் கேட்பார், என் பிள்ளையை ஏற்றுக்கிட்டே, உன்னை ரட்சிக்கும்படி ரைட் இயேசுவை அனுப்புனே, அவரை ஏற்றுக்கொண்டாயா? இல்லை கர்த்தாவே, நான் பெட்டராக இன்னொரு ஐடியா யோசித்தேன் அப்படி நான் கர்த்தர்கிட்ட சொல்ல முடியும்? இல்லை, நீங்கள் சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரா? பாருங்கள், இன்றைக்கி வாயிலேயே பேசுகிறவங்களாம் கர்த்தருக்கு முன்னாடி நின்று அன்றைக்கி மண்டி போட்டுட்டு உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. ஒன்றும் பேச முடியாதுங்க கர்த்தர்கிட்ட. கர்த்தர் வெளிப்படும் போது இன்றைக்கி வீரா ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க, வீரப்ப நான் கர்த்தர் நான் கேள்வி கேட்பேன்ல அப்படிலாம் பேசுவேன். பாருங்க, வேதம் போதிக்குது. இந்த தேசங்கள் கூட ரைட் எப்படியா ஒரு தூசி சைஸில் தான் இருக்குதான். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நீங்கள் பூமிக்கு மேலே போய் அப்படி மேலே போய் இந்த கேலக்ஸியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் பூமியை பார்க்கக்கூட முடியாது. பூமியில் வசிக்கிற ஆட்களை பார்க்குறதுலாம் நடக்காத காரியம். பூமி கூட கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி பல கேலக்ஸிஸ் இருக்குது நம்முடைய இந்த இயற்கையான இந்த யூனிவர்ஸில். இதுக்கெல்லாம் மேலே பரலோகத்தில் கர்த்தர் வானங்களுக்கு மேலே சிங்காசனம் அமைத்து அமர்ந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளாம் அவர் கண்ணுக்கு தெரிகிறோம். புரியுதா?
இல்லைன்னா நம்மளாம் அவர் கண்ணுக்கு கூட தெரிய மாட்டோம். ரைட். அப்புறம் இந்த வைரஸ் பாக்டீரியாவில் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாங்க பாருங்கள். ரைட். அதை வச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த ரேஞ்சுக்கு கூட கிடையாது நம்ம. புரியுதா? பரலோகத்தில் இருந்து பார்த்தா கர்த்தர் வந்து சர்வ வல்லவராக இருக்கிறதுனால தான் அங்கே உட்காந்து நம்மளெல்லாம் கண் நோக்கி பார்க்குறார். அதனால தான் அவரால் பார்க்க முடியுது, நமக்கு உதவி செய்ய முடியுது, நம்ம வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க முடியுது. அல்லேலூயா. புரியுதா? அப்போ நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் முன்பாக நம்மளாக ஒரு இஷ்டத்துக்கெலாம் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்குறோம். நாங்கள் எங்கள் கண்ணில் இது சரின்னு படுது, நாங்கள் வந்து ரட்சிப்புக்கு இது வழின்னு நினைக்கிறோம், நாங்கள் இந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் தான் கர்த்தர். அவர் தான் வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறார். அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் சொல்கிறத தான் நம்ம கேட்கணும். அவர் ஏற்படுத்தியிருக்கிற வழியில் தான் நம்ம போகணும். அவர் கொடுத்திருக்கிற இரட்சகரை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தான் ஏசப்பா இப்படி இவ்வளோ தைரியமாக ஸ்ட்ராங்காக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஏசப்பா ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னார்? இதுதான் காரணம். பிதா ஏற்படுத்தின ஒரே வழி இயேசு. அந்த இயேசுவின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தின் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு. இயேசு ஒருவரே இரட்சகர். புரியுதா? அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு நம்ம உண்டு பண்ணல, அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நம்ம மேலே அன்பு கூர்ந்து, நம்ம மேலே இறக்கப்பட்டு, அவர் வந்து பெஸ்ட்டான வழியை, சரியான வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் கொடுத்த வழியில் அவர்கிட்ட வந்து இயேசுவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. இந்த மெசேஜை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர், நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. இந்த லிங்க், இந்த வீடியோவை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ரட்சிக்கப்படட்டும். ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும். கிறிஸ்தவர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுடைய விசுவாசம் பலமடையும். ரைட். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அதே மாதிரி பாருங்கள், நம்முடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே நம்முடைய மினிஸ்ட்ரி, காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் மினிஸ்ட்ரியோட இந்த யூத் மினிஸ்ட்ரி சேனல் மற்றும் நம்மளோட ப்ரேயர் குரூப்போட சேனல் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனையில் கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.